Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 10 சூப்பரான ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் இந்த வீடியோவில் முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் இப்போல்லாம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். இது தெரியாமல் கீழே விழுந்துட்டாலோ இல்லை ஹேண்ட்பேக்கில் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமம். நம்ம ஒவ்வொரு தடவை திறக்கும் போதும் கீழே சிந்தும். இதை எப்படி புதுசு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ஹேக்கில் நம்ம பார்க்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் வேணும். இதுக்குள்ளே இந்த பவுடரை நம்ம கொட்டிடலாம். இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற கல் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கணும். இப்போ திருப்பியும் இந்த பவுடரை நம்ம அந்த கேஸ்லேயே கொட்டிக்கலாம். இது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதில் ஏற்கனவே பைண்டிங் ஏஜென்ட் சேர்த்துருப்பாங்க. இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அதை டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ அந்த ஸ்பாஞ்சை மேலே வச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக செட் ஆயிருச்சு. நான் கவுத்தி கூட காட்டுறேன். அது கீழே விழுகவே விழுகாது. நம்ம தேவையான அளவு ஸ்பாஞ்சில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி உடஞ்சி போன மேக்கப் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் இருக்கிற மாதிரி ஷர்ட்டு குர்த்தி எல்லாம் போடும்போது நம்ம வேர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடம் இப்படி இழுத்துக்கும். நம்மளுக்கு கேப் தெரியும். அதை பட்டன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேஃப்டி பின் எல்லாம் போட்டோம்னா அந்த இடம் சுருக்கமாக நம்ம சேஃப்டி பின் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஒரு ஈஸியான ஹேக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் சைடட் டேப்லேயே கிளியர் டேப் இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேப் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டிட்டு வேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டன் கேப் வரவே வராது. நம்ம நீட்டாக வேர் பண்ணிக்கலாம். சூப்பரான குவிக்கான ஹேக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளியர் டேப் இன்னும் நிறைய ஹேக்ஸுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதெல்லாம் நம்ம அப்புறமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் அதுக்குன்னு டைமும் கிடைக்காது, ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற விஷயங்கள்லையே நம்ம ஸ்கின் கேர் எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிளென்சிங் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப்பு. இது நார்மலாக ஒரு சிலிக்கான் ஸ்க்ரப்பு தான். இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான பிரிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டீப் கிளென்சிங் ஆகும். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் பிரிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அதாவது பிளாக் ஹெட்டு, ஒயிட் ஹெட்டு, டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் நம்மளுக்கு. இது ஒரு சின்ன ப்ராடக்ட்டு. நம்ம பாத்ரூமில் வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம குளிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் கேர் டேக் கேர் ஆயிரும். இதுக்குன்னு தனியாக நம்ம க்ரீம் எல்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ நம்ம போட்டுட்டு இந்த பிரிசில்ஸ் இருக்கிற சைடை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா டீப் கிளென்சிங் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டெட் செல்ஸு, ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின்னு கிளியர் ஆகும். அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாமே கம்மியாகுது. இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா நான் மினிசோலேருந்து வாங்கினேன். மினிசோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலில் தான் அந்த ஷாப் இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மினிசோ ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இது நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க்கு. ஸோ தனியாக செல்ஃப் கேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கூட இந்த மாதிரி ஒரு ஷீட் மாஸ்க் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கும் போது நம்ம கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும், நமக்காக நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸை வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். இதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நல்லா குளுக்குளுன்னு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக இருக்குது, ஸ்கின்னு நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஷீட் மாஸ்க் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவும் நான் மினிசோலேருந்து தான் வாங்கினேன். 60 ரூபா ஒரு பேக்கெட்டு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஷூ ஸ்லிப்பரெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் இலகி நம்மளுடைய காலுக்கு கரெக்ட் சைஸ் ஆகும். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த புது ஷூ உரசுற இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு புண்ணாயிரும். புது செருப்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி புண்ணாகாமல் நம்ம புது செருப்பு ஷூவெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஷூ எங்கே டைட்டாக இருக்குது, எங்கே உரசுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பேண்டேட்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் புண்ணாகாது, செருப்பு கடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இலகி நம்மளுக்கு வந்து கரெக்ட் சைஸ் ஆயிரும். ஸோ புதுசாக ஷூ ஸ்லிப்பர் வாங்கும்போது இந்த பேண்டேட் ஹேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் வந்து கோல்டு ஜுவல்லரி எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கோல்டு ஜுவல்லரி வந்து அது கூடவே வர வெல்வெட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான மெத்தடு. ஆனால் நிறைய முறை இந்த பாக்ஸில் போட்டு நீட்டாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி இப்படி மடங்கிட்டு இருக்கும். ஒரு சில லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாம் நிறைய முறை இப்படி மடங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு கொண்டு போய் அங்கே வந்து நம்ம ஒட்ட வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி மடங்காமல் ஜுவல்லரியை சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டபுள் சைடட் டேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து மடங்காமல் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் டபுள் சைடட் டேப் போட்டுட்டு நம்ம ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். ட்ராவல் சமயம் நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் கூட இதெல்லாம் நகர்ந்து நம்மளுக்கு ஜுவல்லரி வந்து மடங்காது, நம்ம சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது ஜுவல்லரி எல்லாம் வந்து சாரீக்கு மேட்சாக பார்த்து போட்டு போவோம். ஆனால் திரும்பி வந்து ஃபோட்டோஸில் பார்த்தா நம்ம ஜுவல்லரி வந்து நம்ம சாரீ ப்ளீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்கோம். அடடா எடுத்து விடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நம்ம வேர் பண்ணிட்டு போகிற ஜுவல்லரி அதே இடத்துல அப்படியே நீட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த டபுள் சைடட் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டபுள் சைடட் டேப் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அசிங்கமாக வெளியில் தெரியாது, நம்ம ட்ரெஸ் கலர்லேயே தான் அது தெரியும். அதனால் நம்ம சாரீ மேலேயோ இல்லை ட்ரெஸ் மேலேயோ ஒட்டி நம்ம வேர் பண்ணிட்டு போகும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அசையாமல் நம்ம எப்படி வேர் பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரி நீட்டாக இருக்கும். அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்மளுடைய பிரேசியரோட ஸ்ட்ராப்பு, இன்னர்ஸோட ஸ்ட்ராப் எல்லாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றா உள்ளே தள்ளிகிட்டே இருப்போம், இல்லை பின் போட்டு பின் பண்ணுவோம். அதனால் ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பின் போடாமல் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்கிட்ட உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் வச்சு தைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டனும் இருக்குது. ஸோ நம்ம இன்னர்ஸோட ஸ்ட்ராப் எல்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே உள்ளேயே நின்றுக்கும், எதுவுமே வந்து வெளியில் வராது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடு. இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாகவும் இருக்கும். இது வந்து நம்ம சுடிதார், ப்ளவுஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டெய்லர்கிட்ட கொண்டு போய் இதை தைக்க முடியாதுன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு பழைய துணியோட ஸ்ட்ராப் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கையிலேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா பக்கமும். லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஷோல்டர்லையுமே இப்படி தைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னர்ஸோட ஸ்ட்ராப் எல்லாம் வெளியில் வராமல் நம்ம நீட்டாக வேர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமயங்களில் நெயில் பாலிஷ் பாட்டிலோட மூடி வந்து நம்மளுக்கு திறக்கவே வராது. உள்ளே அந்த நெயில் பாலிஷ் வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கும். இந்த மூடி வந்து பிளெயினாக இருக்கிறதால நம்மளுக்கு திறக்கிறதுக்கு கிரிப்பே கிடைக்காது. நம்ம வந்து நெயில் பாலிஷ் வாங்கின உடனேயே அந்த மூடியில் வந்து இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திறக்கிறதுக்கு எப்பயுமே கிரிப்பாக இருக்கும். அது எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக திறந்துட முடியும். ஸோ நெயில் பாலிஷ் பாட்டில் வந்து வாங்கின உடனேயே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைட் ஆகிற பிரச்சனையே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ஹேக் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் சம்மந்தமான ஹேக்கு. முதல்ல நெயில் பாலிஷ் வந்து லிக்விடாக கிடைக்கும், நம்ம பஞ்சில் எடுத்து நகத்தில் இப்படி பூசி பூசி துடைப்போம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து கிடைக்குது. இந்த ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே ஈரமாக இருக்கும், நம்ம ஜஸ்ட் இந்த ஃபிங்கரை இப்படி விட்டு 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா சூப்பராக அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்ப குவிக்காக நம்ம பண்ணிடலாம், ஒரே நிமிஷத்தில் நம்ம நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி நெயில் பாலிஷ் மாற்றுவீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயேவும் செய்யலாம். ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் நிரப்பி அதில் நெயில் பாலிஷ் ரிமூவர் ஊற்றி நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரெடிமேடாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் ஷேர் பண்ணேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸு ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண ஹேக்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம குயின் பீ பாரடைஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.